Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா CAN நம்பர் வந்து எப்படி வந்து எடிட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஏனா இ-சேவை சம்பந்தமா எந்த ஒரு சர்டிபிகேட் இருந்தாலும் சரி CAN நம்பர் இருந்தா தான் வந்து அப்ளை பண்ண முடியும். பட் வந்து CAN நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது சம் எரர் வர உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்க வந்து தப்பா வந்து எடிட் பண்ணி அப்ளை பண்ணிருப்பீங்க. பட் உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து பண்ண முடியாது. அது வந்து பிளர்ரா தான் இருக்கும். மற்றபடி ஃபாதர் நேம் அட்ரஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணும்போது வந்து நம்ம வந்து எடிட் வந்து பண்ணிக்கிற முடியும். பட் CAN நம்பரில் நேம் டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி வந்து எடிட் பண்ணுறது, அதை எடிட் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம வந்து அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது நியூ ஃபார்மேட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபரே என்கிட்ட வந்து கேட்பாங்க, நம்ம குரூப்பில் வந்து ப்ரௌசிங் இ-சேவை வச்சுருக்கவங்களும் இந்த டவுட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. CAN எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு 1 டே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 டேக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும். சரிங்களா? இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது அனபிள் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நீங்கள் ஈஸியாக மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இ-சேவை சம்மந்தமாக எந்த ஒரு சர்டிஃபிகேட்டு நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து CAN நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வேணும். அதாவது CAN நம்பர் அப்படின்னா சிட்டிசன் அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த CAN நம்பர் இருந்தால் தான் உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து போட முடியும். இ-சேவையில் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், நெகட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், வேறு மற்றபடி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன சர்டிஃபிகேட் நீங்கள் போட்டாலும் கண்டிப்பாக CAN நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வேணும். அது என்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து CAN நம்பர் வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து CAN நம்பரை முதல்ல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். உங்ககிட்ட வந்து CAN நம்பரே தெரியல அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வந்து போடுங்க. இந்த இடத்துல ஆதார் கார்டு நம்பரை 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை போட்டு சர்ச் பண்ணிங்கனாலும் போதும் உங்களுக்கான CAN நம்பர் வந்துடும். அதில் பாருங்கள், ஆதாரில் பேர் எப்படி இருக்கோ அதே போல் தான் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் அது போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, விட்டுருங்க. இல்லை ஆதாரில் ஒரு மாதிரி நேம் இருக்குது, இன்ஷியல் வந்து ஆதாரில் இருக்குது, பட் இதில் CANல வந்து நேம் இன்ஷியல் இல்லை, ஆதாரில் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து வேறு மாதிரி இருக்குது, ஆனால் இந்த CANல வந்து வேறு மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க கடையில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் எரர் வருது, எனக்கு வந்து சம்திங் வந்து கண்டிப்பாக எனக்கு CANல வந்து கரெக்ஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம். அது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில். அதே ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து மெயில் அனுப்பினாலே போதும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? யாருக்கு மெயில் அனுப்பணும், எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சி டிபார்ட்மெண்ட் அந்த ஹெல்ப் டெஸ்க் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல அப்டேட் CAN ரிக்வெஸ்ட் உங்கள் பேர் போட்டு உங்களுக்கான CAN நம்பரை ஃபுல்லாக என்ட்ரு பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டில் 4 டிஜிட் மட்டும் இன்ட்டு போட்டிருக்கேன். சரிங்களா? மற்றபடி இதே மாதிரி சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல மெயிலில் உள்ளே போயிட்டு கம்போசன் கொடுக்குறீங்க இல்லையா, அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல சப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் அப்டேட் மை ரிக்வெஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு CAN நம்பர் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் கண்டென்ட் அப்படியே கீழே அந்த மெயின் பேஜுக்கு வந்து கண்டென்ட் எழுதுறோம் இல்லையா, அந்த இடத்துல ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கரெக்ஷன் மை CAN நம்பர் டீடைல் இன் TNEGA போர்ட்டல் பேஸ்டு ஆன் த பிலோ டீடைல்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. சரிங்களா? இது அப்படியே கூட நீங்கள் காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணலாம். டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற இடத்துல உங்கள் டிஸ்ட்ரிக்டை போடணும், தாலுக்கு அப்படிங்கிற இடத்துல உங்கள் தாலுக்கு போடணும். CAN நம்பரை கரெக்டாக உங்களுடைய CAN நம்பர் போடுங்க. யார் CAN நம்பர் எடிட் பண்ணணுமோ அவங்க CAN நம்பர் தான் போடணும். சரிங்களா? அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க. CANல எடிட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் கொடுங்க. சில பேருக்கு வந்து CANல இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் வந்து மிஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த சிட்டிசன் போர்ட்டல்லாம் அப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து OTP இருந்தால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் போட முடியும். சர்டிஃபிகேட் OTP இல்லாமல் சர்டிஃபிகேட் வந்து போட முடியாது. ஃப்ரான்சைஸ் ஐடி வச்சிருக்கவங்க டேரெக்டாக வந்து சர்டிஃபிகேட் போட்டுக்கலாம். பட் சிட்டிசன் போர்ட்டலில் ஒரு சர்டிஃபிகேட் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக OTP வச்சு தான் போட முடியும். உங்ககிட்ட ஃபோன் நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சு, ஃபோன் நம்பர் தொலைஞ்சு போச்சு, இல்லை OTP சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஃபோன் நம்பர் கூட நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பர் போடுங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் போடுங்க, உங்களோட அப்ளிகேண்டோடைய நேம் இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணணும், தமிழ்லையும் டைப் பண்ணணும். உங்கள் ஆதார் கார்டு பேர் எப்படி இருக்கோ அதே போல் இந்த இடத்துல டைப் பண்ணி முடிச்சிருங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து வாங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட் வரும். இதை வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கரெக்ஷன் ரீசன் சொல்லிட்டு கேட்குது. மை தமிழ் நேம் வாஸ் ராங்லி இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுங்க, CANல வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுடைய விஷயத்தை வந்து சொல்லுங்கள். மேட்ரு என்னவோ அந்த மேட்ரு வந்து இந்த இடத்துல கரெக்ஷன் ரீசன் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து சொன்னாலே போதும், உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து மிஸ் மேட்சாக இருக்குது, ஃபோன் நம்பர் வந்து மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும், உங்கள் ஃபோன் நம்பர் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து எனக்கு வந்து கரெக்ஷனாக இருக்குது, ராங்லியாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதை கூட நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். CAN நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நேமு, மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த் இது 3மே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றவே முடியாது. பட் மாற்ற முடியாத விஷயத்தை இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் மாற்றிக்கலாம். மற்றபடி உங்களுடைய ஃபாதர் நேமு, அவங்களுக்கான ஹஸ்பண்ட் நேமு, அவங்களுடைய அட்ரஸ்ஸு, அவங்களுடைய டிஸ்ட்ரிக் இது எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது சேவஸ்ன்னு கொடுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணி. மற்றபடி இந்த நேமு, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனுவலாக போய்ட்டு நம்ம வந்து பண்ண முடியாது.
இந்த மாதிரி மெயில் அனுப்புறது மூலியமாக மட்டும்தான் நம்ம வந்து கேன் எடிட் வந்து பண்ண முடியும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மெயில் அனுப்புங்க. எந்த மெயில் அட்ரஸ்க்கு அனுப்ப போகிறீங்க அப்படின்னா tnEsevai@tn.gov.in அப்படிங்கிற இந்த மெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணிங்கனாலே போதும். ஒன் டே உங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்கிறோம். அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் மெயில் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து வரும். சரிங்களா? இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கேன் வந்து எடிட் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம எம்ப்ளாய்மெண்ட் அசோசியேஷன்ங்கிற ஒரு டெலிகிராம் சேனலும் ரன் பண்ணிட்டு வரும். நம்ம இன்டர்நெட் கஃபே அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கிறோம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சின்ன சின்ன அப்டேட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா அப்டேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக கிடச்சிட்டே இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.